இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேர்ம் தான் பார்க்க போகிறோம். அப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேர்ம்னா என்னன்னா, ஒரு டெலிகம்யூனிகேஷன் லைன் இருக்குது, இல்லை ஒரு கம்யூனிகேஷன் லைன் இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் பவர் வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கண்டிஷன் என்னன்னா, இன்டர்னலாக வந்து லாஸஸ் அதிகமாக இருக்கும். அந்த இன்டர்னல் லாஸஸ் வந்து நம்ம சரி பண்ண முடியாது. ஏன்னா லோடுடைய லாஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெசிஸ்டன்ஸ் உடைய அளவு வந்து வேரி பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம், இல்லை அதிகமாகிக்கலாம். அப்போ வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேரத்தில் ஒரு லோடு வழியாக வந்து மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அதோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் அதேமாதிரி லோட் ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்கணும்னா சமமாக இருந்தால் தான் மேக்ஸிமம் பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்போ அந்த லாஸஸ்க்கான ஃபார்முலா என்ன? P = I²RL. P = I²RL. அப்போ I²RLன்றது லாஸ். ஸோ அப்போ அந்த ஐன்றது நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த தெவனின்ஸ் வந்து தெவனின்ஸ் தரம் எடுத்துருப்போம். அதில் வந்து ஐஎல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா VOC டிவைடு RTH + RLன்னு எடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணலாம் இருந்ததுன்னா இங்கே புட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. அதாவது பவருக்கான ஃபார்முலா என்னன்னா, P = I²RL. ஸோ அப்போ அந்த I²க்கு ஐக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா IL = VOC டிவைடு RTH + RLன்னு இருக்கு இல்லையா, அதங்க போட்டுருக்காங்க. இந்த VOCன்றது நம்ம என்ன பண்ணலாம்னா VTH கூட போடலாம். ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே இது உள்ளார் பண்ணுறோம். இப்போ வந்து போடும்போது இப்போ இங்கே நேரம் VTH² ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா RL டிவைடு RTH + RL ² ஆகிடும். ஸோ இந்த VTHன்றது கான்ஸ்டன்ட்டு. ஏன்னா இப்போ வந்து பவரில் வந்து RL போட்டு தான் நம்ம வகையிட போகிறோம், அதாவது டிஃபரன்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து அதாவது U/V மெத்தடில் இருக்கும். சரிங்களா? என்ன மெத்தடில் இருக்கும்? அதாவது U/V மெத்தடில் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா U/V மெத்தடுக்கான ஃபார்முலா UV - UV டிவைடு V² அப்படின்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது யூவை வந்து அதாவது டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வியை வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். U' அப்புறம் V'. சரிங்களா? அப்போ வந்து நம்ம யூன்றது என்னது? யூ வந்து RL இப்போ வேணால் இதோடைய பவரில் 1 இருக்குது, அதனால் 1ன்னு வந்துடும். ஸோ 1ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன போடலாம், இங்கே 1ன்னு இருக்குது, அதனால் வந்து வியை வந்து அப்படியே எடுத்து எழுதிடலாம். RTH + RL² எடுத்து எழுதலாம். இப்போ ரெண்டாவது UV'. வியை வந்து இன்டகிரேஷன் பண்ணும்போது இங்கே பவரில் 2 இருக்கும். அந்த 2 வந்து என்ன பண்ணோம், முன்னாடி போயிடும். அந்த RL அங்கே போட்டுடலாம். கீழே வந்து என்ன பண்ணோம், V² என்ன பண்ணுறோம், RTH + RL அப்படின்னு எடுத்துருப்போம். சரிங்களா? ஸ்கொயர்னு இருக்கும். ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த VTH² இங்கே 0 நோக்கி போனால் இது 0 தான், அது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த RTH + RL² இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே மேலே ஒன்று இருக்கும், அதுக்கு இதுக்கும் அடித்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் RTH + RL² இதை வந்து அடித்தோம் அப்படின்னா 4ன்றது கியூ ஃபார்ம் ஆகிடும். இது இந்த சைடில் போனோம் அப்படின்னா 0 தான் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா RTH + RL இருக்கும். இதில் 2 RL இருக்குது, இதில் 1 RL இருக்குது. ஒரு RL போச்சு அப்படின்னா -RLன்னு இருக்கும். இந்த RL வந்து இந்த சைடு போச்சுன்னா RTH + RL இருக்கும். அப்போ ஒரு மேக்ஸிமம் பவரை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் லோட் ரெசிஸ்டன்ஸும் சமமாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க RL = RTH அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம மேக்ஸிமம் பவருக்கான ஃபார்முலாவும் பார்த்துடலாம். அப்போ Pmax = நம்ம என்ன பண்ணுறோம், I² RL அப்படின்னு போட்டோம். அதே சமயத்தில் இன்னொரு ஃபார்முலாம் போட்டோம், அதாவது VOC டிவைடு, அதாவது VTH டிவைடு RL + RTHன்னு போட்டோம். சரிங்களா? ஸோ போட்டுட்டு இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா RL போட்டோம். இப்போ இங்கே RTH RL சமன்றதால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே RL + RL அப்படின்னு போட்டோம்னா இங்கே மேலே வந்து VOCன்னு வந்துடும். அது VOC இல்லை VTH ஏதாவது ஒன்று போடலாம். இங்கே வந்து RLன்னு வந்துடும். இப்போ 2 இருக்குது, இங்கே 2RLன்னு வந்துடும். சரிங்களா? 2RLன்னு இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் இது 4RL² ஆகிடும். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணால் இங்கே VT² இருக்கும். அதாவது VT² + 4RL இருக்கும். அதாவது இப்படியே எடுத்துக்கலாம். அதாவது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேர்றதுக்கான ஃபார்முலா என்னென்னா VTH² டிவைடு 4RTHன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இங்கே
VTH ஸ்கொயர் டிவைடு 4RL அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், லோட் ரெசிஸ்டன்ஸ். ஒன்று வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம்னா பவர் வந்து டெலிவர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஃபிகர் வந்து 4.21 சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா இந்த சர்க்யூட்டை பார்த்தாலே தெரியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் லோடு ரெசிஸ்டன்ஸும் சமமாக இருக்கும்போது பவர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். சரியா, பி மேக்ஸிமமாக இருக்கும். ஒருவேளை லோடு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது லோடு ரெசிஸ்டன்ஸோ இல்லை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோ குறையும் போது அதுக்கேற்ற மாதிரி பவர் வந்து டெலிவரி பண்ணுறது வந்து குறையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இந்த லோடு ரெசிஸ்டன்ஸுடைய மதிப்பு கொடுக்கல, தெரியல. சரிங்களா, அப்போ என்னது, இது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தரும். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. RL அப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேரத்தில் என்னது, ஒருவேளை லோடு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலன்னா அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் லோடு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இதை ஸ்டார்ட் பண்ணிடணும், இதை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. 6×12 டிவைடு 6 + 12 18. சரிங்களா, 18, 6×2 6×2 12, 6×10 60, 72. ஸோ 72ல் எத்தனை இது இருக்குது அப்படின்னா 4 இருக்கும். சரிங்களா, 4 இருக்கும். ஸோ அப்போ 4, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 4 3 7, 7 + 2 9 ஓம் வந்து அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 9 ஓம். அதாவது ஆர்டிஹெச்சோடைய மதிப்பு வந்து 9 ஓம். சரிங்களா, ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, அப்போ வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய விஓசியை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த சர்க்யூட் இருக்குது, இந்த சர்க்யூட்டில் வந்து விஓசியை கண்டுபிடிக்கணும். அப்போ விஓசி கண்டுபிடினா இது வந்து சர்க்யூட் வந்து ஓப்பனாக இருக்குது, அதனால் கரண்ட் இங்கே போகாது. சரிங்களா, ஆனால் கரண்ட் எங்கே போகும், இதில் கரண்ட் போகும். அதாவது இதில் கரண்ட் போகும், அதேமாதிரி இதில் கரண்ட் போகும். ஸோ அப்போ இதில் இருக்கிற வோல்டேஜ் தான் வந்து என்ன பண்ணுறதுன்னா இங்கே வரும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் வந்து மெஷ் கரண்ட் அனலைசிஸ் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ I2 கரண்ட் நம்மளுக்கு தெரியும், இதோடைய ஆப்போசிட் டைரக்ஷன்றதால -2 ஆம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். I2 கரண்ட் வந்து -2 ஆம்ஸ்ன்னு எடுத்துடலாம். சரிங்களா, ஆனால் I1 கரண்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, தெரியாது. அப்போ I1 கரண்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த லூப்பை எடுத்துக்கிறோம். இந்த லூப்பில் எடுக்கும்போது வோல்டேஜ் சோர்ஸு -12. சரிங்களா, மைனஸ்லேருந்து பார்த்தாலும் -12 எடுத்துகிறோம். இங்கே 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இங்கே 12 ஓம். அப்போ I1 கரண்ட்டு மொத்தம் 18 ஓம். அதனால் I1, ஏன்னா அதில் I1 கரண்ட்டு இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா I2 கரண்ட் எது வழியாக போகும், இந்த I2 வந்து 12 ஓம் வழியாக போகும். அதனால் -12, ஏன்னா காமனாக இருக்கிறதால -12 போட்டுறோம். அதில் I2 வேல்யூ வந்து நம்ம -2 போட்டாச்சு. அப்போ 12 12 24. அப்போ +24 வந்துடும், +24 வந்துடும். ஸோ இங்கே -12 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், 12 தான் இருக்கும். அப்போ I1 வேல்யூ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ்ன்ற ஒரு வேல்யூ நமக்கு இருக்கும். அந்த சைடில் ப்ளஸ் போச்சுன்னா மைனஸ்னு ஒரு வேல்யூ இருக்கும், இங்கே 18ன்னு இருக்கும். இதை அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. என்னென்னா இங்கே 24 இருக்குது, அதாவது இங்கே 12 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ எதால் வகுப்பு போனோம் அப்படின்னா 6ஆல் வகுப்பு போனோம். இதில் 2 6 இருக்குது, இதில் 3 6 இருக்குது. அப்போ 2/3 அப்படின்னு நம்ம போட்டுறோம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா KVL வச்சு அவுட்டர் லூப், இப்போ இதில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்றத நம்ம வோல்டேஜ் எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ VTH வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ VTH வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில, சரிங்களா, அதாவது என்னென்னா இந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில வந்து என்ன இருக்குது, அதாவது எவ்வளோ இந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில வந்து நம்ம எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து இது வந்து அவுட்டர் லூப், இதில் வந்து எவ்வளோ இது போகுதுன்னு வச்சு இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுக்கான படம் தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே 12 வோல்ட்டு, திரும்ப இங்கே 6 ஓமு, இங்கே ஒரு 3 ஓமு, திரும்ப வந்து இந்த 2 ஓம் வழியாக கரண்ட்டு போகாது.
அப்போ இங்கே விடிஹெச், ஏன்னா இது ஓப்பன் சர்க்யூட் ஆகுது. சரிங்களா? அப்போ இங்கே 6 + ஒரு 3, 6 வந்து எவ்வளோ ஆம்ஸ் போகுது? -2/3. இங்கே I2ன்னு ஒரு கரண்ட் போகுது. இங்கே எவ்வளோ ஆம்ஸ் போகும்? 3 × I2 வேல்யூ -2. சரிங்களா? இதில் கரண்ட் போகாது. அப்போ இங்கே வோல்டேஜ் என்னது? -12ன்னு எடுத்துரும். -12 ஏற்றுறோம். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே விடிஹெச் எடுத்தாலும் இந்த வோல்டேஜ் ட்ராப் வந்து +VTH அப்படின்னு எடுத்துரும். இப்போ இதை கணக்கு பண்ணால் 6 2 12, 6 2 12, 12 எத்தனை 3 இருக்குது? 4 இருக்குது. சரிங்களா? 4 3 2 6, 6 ஆச்சு. இப்போ 4 6 10, இங்கே ஒரு 12 இருக்குது, மொத்தம் 22. விடிஹெச் உடைய வேல்யூ வந்து 22. அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தேவையான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pmax அதாவது VTH² டிவைடு 4RL அப்படின்னு போட்டுருவோம். இல்லை RTH. அப்போ RLனா என்னது? RTH உடைய மதிப்பும் RL உடைய மதிப்பும் சமமாக இருந்தால் தான் இது மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தரும். அப்போ VTH உடைய வேல்யூ வந்து 22², 4 × RL உடைய வேல்யூ வந்து 9. சரிங்களா? அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வாட்ஸ் கிடைக்குது? 13.44 வாட்ஸ் கிடைக்கும். இப்படி தான் வந்து நம்ம மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தேர்த்தை வந்து சால்வ் பண்ணணும்.